ஹாய் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்து நேற்று சந்தைக்கு போனோம். அப்போ காய்கறி வாங்கிட்டு வந்தோம். கீரைலாம் வாங்கிட்டு வந்தோம். ஆல்ரெடி பல காயெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுலான்னு பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் துணி துவைக்க ப்ரெஷ்ஷு இல்லை, ப்ரெஷ் வாங்கணும். 20 ரூபான்னாங்க அதில் வாங்கினது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு காய்கறி வாங்கணும். பீட்ரூட்டு கேரட்லாம் ஆயிடுச்சுன்ட்டு கேரட் வாங்கலை, பீட்ரூட் வாங்கணும். கேரட் ஆல்ரெடி போன வீக் மார்க்கெட்டில் வாங்கினது அப்படியே இருக்குது. அதை அப்படியே வச்சுட்டு பீட்ரூட் வாங்கணும். பீட்ரூட் பாருங்கள் 10 ரூபான்னாங்க. 10 ரூபாய்க்கு நிறைய காய்கறி இருக்குங்க. பீட்ரூட் நிறைய இருந்துச்சு. லெமனும் 10 ரூபா. பாக்கி எல்லா காயும் 20 ரூபா, 20 ரூபா, 20 ரூபா. முருங்கைக்காய் மட்டும், முருங்கைக்கீரை மட்டும் 25 ரூபாங்க. விசிறிக்காய் எல்லா காயும் 20 ரூபா. பீட்ரூட்டு அப்புறம் புளிச்சி பழம் இது ரெண்டு மட்டும் பார்த்திங்கன்னா 10 ரூபாண்ணா. எப்போவுமே வந்து 10 ரூபா கடை தான் அதிகமாக போடுவாங்க கோயம்புத்தூரில். 10 ரூபா கடை இல்லை, எங்கே பாருங்கள் 20 ரூபா 20 ரூபான்னு கூறு கட்டி விட்டுருவாங்க. முருங்கீரையும் முளைக்கீரையும் நாங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு அது நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்கீரை பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதை வந்து கவரில் போட்டு வச்சுருவேன், ஏன்னா ஆயிடும் உதிர்ந்துடும் டக்குன்னு. அதனால் கீரை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முளைக்கீரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் முளைக்கீரையும் முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் கீரை வகைகள் எது விற்றாலும் வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. காய்கறி கீரை அதெல்லாம் நல்லது. அப்புறம் முருங்கைக்காய் 3 காய் 20 ரூபான்னாங்க, அதையும் வாங்கிவிட்டேன். எங்கள் ஊர்லாம் எல்லாமே கொல்லையிலே கிடைக்கும். இந்த காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கு. உருளைக்கிழங்கு அப்புறம் ஒரு பேஸ்கெட் கொடுத்தாங்க. உருளைக்கிழங்கு எடுக்க பார்த்திங்கன்னா எந்திரிச்சிருவேன், வந்துக்கிட்டே ஒரு பேக்கில் வச்சு எந்திரிச்சிருவேன். பீட்ரூட்டு அப்புறம் காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. முருங்கைக்கீரை எல்லாம் உதிர்ந்து வாங்கிறப்போ அங்கேயே கொட்டி தான் இருந்துச்சு. அப்பயும் எங்கள் வீட்டுக்காரங்க கேட்டதுனால எடுத்தேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா பேக்கில் கட்டப்பை ஃபுல்லாக உதிர்ந்து கொட்டிருக்கு. கீழே கொட்டி வைக்கிறப்போ தெரியுது பாருங்க. உருளைக்கிழங்கு வந்து ஒரு பேஸ்கெட்டில் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டேன். பேபி உருளைக்கிழங்கு மாதிரி இருந்துச்சு, சின்ன சின்னதாக சூப்பராக இருந்துச்சு பார்க்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. காய்கறி தான் கொஞ்சம் நேற்று லேட்டாக தான் போனோம், 8:30 மணிக்கு தான் போனோம். இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் பக்கமாக இருக்கும், இப்போ இருந்த வீட்டுக்கு லாங்கு. அதனால் 8:30 மணிக்கு தான் போனோம். அவரைக்காய், வெண்டைக்காய், அப்புறம் கொத்தவரங்காய் எல்லாமே இருந்துச்சு. ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் போன வாரம் மார்க்கெட்டில் வாங்கின கொத்தவரங்காவே இருந்துச்சு. அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி போட்டு தான் பிரித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக கூறு கட்டி வச்சு கட்டி வச்சிடலாம். அப்புறம் வெளில இருந்துச்சுன்னா வதங்கி போய்ட்டுன்ட்டு கவரில் வெளில இருந்துச்சுன்னா வதங்கி, கவரில் இல்லாமல் வெளில ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா வதங்கி போய்ட்டுன்ட்டு கவரில் போட்டு வச்சிடலான்ட்டு இருக்கேன். நீங்களும் எந்த காய்கறி வாங்கினாலும் கவரில் ஃப்ரிட்ஜில் போட்டு வைங்க. என் சேனலில் வீடியோ ரெகுலராக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவால் தான் மேலே வர முடியும். எங்களை மாதிரி ஃபேமிலிகளுக்கெலாம் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்கள். கைஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.